ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிப்ஸ் டு க்ரோ. திஸ் இஸ் அருண் சக்கரவர்த்தி. ஸோ கடந்த பதிவில் வந்து நம்ம டிசைர் ஸ்டேட்டு, கரண்ட் ஸ்டேட்டு, ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு நம்மளோட கனவுகளை நிஜமாக்க நம்ம எந்த வித முயற்சியும் எடுக்காததுனால நம்ம மாதம் மாதம் எவ்வளோ இழக்கிறோம், ஸோ நம்மளோட காஸ்ட் ஆஃப் இக்னரன்ஸ் என்னன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ இதை பார்த்த என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், ஸோ டிசைர் ஸ்டேட் அப்போ எதுவாக இருந்தாலும் ஓகேவா, நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா? ஸோ எனக்கு வந்து என்னென்னா சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு சிஇஓ ஆகணும், ஒரு பெரிய நிறுவனத்துக்குன்னு ஆசை. ஸோ அது மாதிரி நான் ஆக முடியுமா? அப்போனா நான் வந்து அப்போது பல கோடி சம்பாதிக்க வேண்டியதான், வந்து சில ஆயிரங்களை சம்பாதிக்கிறேன்னா இத்தனை கோடி வந்து எனக்கு மாதம் மாதம் லாஸா? ஸோ அதில் என்ன லாஜிக்னே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு பேசிக் திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கோல்ஸ்னால் வந்து அது வந்து ஒரு ஸ்மார்ட் கோலாக இருக்கணுன்றத பற்றி நீங்கள் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து சும்மா ஒரு யூடியூப்லேயே இல்லை கூகுள்லேயே கூட வந்து சும்மா ஸ்மார்ட் கோல் சர்ச் பண்ணிங்களாலே உங்களுக்கு வந்து பல வீடியோஸ் அதை பற்றி, உங்களுக்கு வந்து பல ஆர்டிகல்ஸ் அதை பற்றி கிடைக்கும். ஸோ இன் ஷார்ட் நம்ம அந்த ஸ்மார்ட்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக் அண்ட் டைம் பவுண்ட். ஸோ நீங்கள் எந்த ஒரு கோல் வச்சிங்கனாலும் அது வந்து ரொம்ப துல்லியமான ஒரு கோலாக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் இல்லாமல், நான் எத்தனை கோடி சேர்க்கணுன்றது, அந்த கோடியை நிர்ணயிக்கிறதுன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல். ஸோ நான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணுன்றது மட்டும் ஒரு கோலாக இல்லாமல், ஸோ நான் வந்து ஒரு கவுன்சிலர் ஆகணுமா, இல்லை வந்து ஒரு கட்சியினோட தலைவர் ஆகணுமா, இல்லை சீஃப் மினிஸ்டர் ஆகணுமா, இல்லை ஒரு மினிஸ்டர் ஆகணுமா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோல். ஸோ அதுபோல் வந்து ஒரு நிறுவனத்தின் வந்து நம்ம ஒரு உயர் அதிகாரியாக வரணும் அப்படின்றது வந்து, நீங்கள் வந்து ஒரு மேனேஜர், சீனியர் மேனேஜர் கேட்டலாக இருந்தாலும் அதிகாரி தான். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆனாலும் அதிகாரி தான், சிஇஓ ஆனாலும் அதிகாரி தான். ஸோ உயர் அதிகாரி தான். இந்த நிலையில் நீங்கள் வந்து எதை பண்ணணும்னா, ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து என்ன அடையணுன்றது தான் அந்த ஸ்பெசிஃபிக். மெஷரபிள்ன்றது வந்து உங்களோட ஆக்ஷன், நீங்கள் எடுக்கிற ஆக்ஷனை, அதுக்குண்டான ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கிற லெவலில் இருந்து நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகும்போது வந்து உங்களுக்கு மேபி வந்து ஒரு 4-5 லெவல் உங்களுக்கு வந்து இன் பிட்வீன் இருக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு லெவலாக அச்சீவ் பண்ணும்போது வந்து அது வந்து மெஷர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஒரு மேனேஜராக இருக்கிற வந்து சீனியர் மேனேஜர்னா, சீனியர் மேனேஜர்ன்றது ஒரு ரோல் அச்சீவ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து அதை மெஷர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்றபோது, ஒரு 10 கோடியோ இல்லை 100 கோடியோ ஏதோ ஒரு இலக்கை வைக்கிறீங்கன்னும் போது, ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து நீங்கள் ஒரு 5 கோடி அடைஞ்சிட்டீங்க, 10 கோடி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னும் போது, ஒவ்வொரு இதுவும் வந்து உங்களால் மெஷர் பண்ண முடியும். ஸோ தற்போதைய உங்களுடைய இருப்பு எவ்வளோ, உங்களுடைய டோட்டல் அசெட் வேல்யூ என்னன்றதை உங்களால் கெஸ் பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து மெஷரபிள். ஸோ அதே மாதிரி அச்சீவபிளாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து என்னோட நண்பர் சொன்ன மாதிரி நான் வந்து சிஇஓ ஆகணும் அப்படின்னு நினச்சாருன்னா, அட்லீஸ்ட் அவர் இந்த நிலமையில வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாவது இருந்திருக்கணும். ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் டைம், ரைட்? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ ஒரு சிலர் வந்து ஒரு 50 வயசு வரைக்கும் வாழ்வார், சில பேர் வந்து ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்வார். ஸோ அந்த லைஃப் ஸ்பேனுன்றது வந்து நம்ம நிர்ணயிக்கிறது இல்லை. ஸோ அது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த ஸ்பேனில் நீங்கள் ஆல்ரெடி எந்த நிலைமையில் இருக்குன்னுங்கும் போது, எந்த லெவலில் இருக்குன்னுங்கும் போது, ஸோ மீதி இருக்கிற அந்த குறிப்பிட்ட காலம் தான் உங்களுக்குன்னு இருக்கிற காலம். நீங்கள் ஆல்ரெடி 50 இருக்கும்போது, நீங்கள் வந்து ஒரு லோ லெவல், ஒரு லோ கேடரில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு சிஇஓ ஆகணுன்னா, அது உங்களோட கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் முடியும் இல்லையா? முடியாதுன்னு கிடையாது, இம்பாசிபிள். உங்களால் முடியும். பட் ஆனால் அது நீங்கள் வந்து இன்னொரு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு, லைக் கூகுள், ஆப்பிள் மாதிரி நிறுவனத்துக்கு சிஇஓ ஆகலைனாலும், நீங்களாக உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து சிஇஓ நிச்சயமாக ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து எது ரியலிஸ்டிக்னு தெரியணும், எது அச்சீவபிள்னு தெரியணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு கால நிர்ணயம் இருக்கணும். ஸோ அடுத்த 10 வருஷத்தில், அடுத்த 15 வருஷத்தில், இல்லை வந்து என்னோடய லைஃப் டைமில் 20 வருஷத்தில் ஏதோ ஒரு இலக்கு உங்களுக்கு வந்து ஒரு டைம் இருக்கணும். ஸோ அதனால் வந்து ஆல்வேஸ் நீங்கள் வந்து ஒரு டிசைர் ஸ்டேட் நீங்கள் எடுக்கும்போது, உங்களோட கனவுன்னு நான் எதை சொன்னேன்னா வந்து உங்களோட ஆசையை சொல்லலை. ஆசைன்றதுக்கு வந்து ஒரு லிமிட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் ஆகணுன்றது தான் ஆசையாக இருக்கும். ஸோ அந்த ஆசைக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ தகுதியா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து இட்ஸ் நாட் எ ரியலிஸ்டிக் ஒன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களோட கனவு வாழ்க்கை அப்படின்றது எதுவாக இருக்கும்னா, உங்களுடைய தகுதிக்கேற்ப நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய சூழலெலாம் வச்சு பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் கூட பழகினவங்க இதெல்லாம் வந்து எந்த லெவலில் இருக்காங்க, நீங்கள் ஆல்ரெடி இப்போ எந்த லெவலில் இருக்கீங்க. ஸோ உங்கள் மனசில் வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை எந்த தகுதியை வளர்த்துக்கிட்டா நீங்கள் வந்து அந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த தகுதியை வளர்த்துக்கான ஒரு முயற்சி. ஸோ அதை பற்றி தான் நம்ம இதை பேசணுமே தவிர, உங்களுடைய ஆசைகளை வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இல்லாமல் எதையோ ஒரு ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு அந்த கற்பனையை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மே நாட் பி பாசிபிள். அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களோட கோல்ஸை செட் பண்ணும்போது, நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸ்மார்ட் கோல்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்.
ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் கோல்ன்ற ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்ட் அப்படின்றத பற்றி தனித்தனியாக வந்து ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கோலை வைங்க. ஸோ அப்படி வைக்கும்போது தான் வந்து உங்களால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியுமே தவிர, அன்ரியலிஸ்டிக்கான ஏதோ ஒரு கோலை வச்சுட்டு அதனால் அதை வந்து நீங்கள் வந்து அடைஞ்சு தீரணும்னு ஆசை வச்சிங்கன்னா அது வந்து ஒரு நிராசையாக தான் ஆகுமே தவிர அதனால் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் அதனோட நீங்கள் பண்ணுற பயணத்தினால வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் அடைவீங்க. ஸோ கோல்னு ஒன்று முதல்ல இல்லாதவங்க கோல் வச்சுக்கோங்க. அப்படி கோல் இருக்கிறவங்க அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குதான்னு பாருங்கள். ஸோ யூ கேன் கன்வெர்ட் இட் இன்டு ஸ்மார்ட் கோல். அதுக்கு அடுத்ததாக வந்து நான் இன்னொன்று கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்னென்னா, ஸோ இந்த டிசைர் ஸ்டேட் அண்ட் கரண்ட் ஸ்டேட் நம்ம பேசணும் இல்லைங்களா? ஸோ த கேப் பிட்வீன் த டிசைர் ஸ்டேட் அண்ட் கரண்ட் ஸ்டேட் இஸ் வாட்? காஸ்ட் ஆஃப் இக்னரன்ஸ், த டெல்டா, த கேப் பிட்வீன் தீஸ் டூ ஸ்டேட்ஸ் இல்லையா? ஸோ அது வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபிக்ஸடான காம்பனன்ட் கிடையாது. ஸோ இட்ஸ் அ வேரியபிள் ஒன். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் நெருங்கி போனீங்கனாலும் அந்த டிசைர் ஸ்டேட்டுன்றது வந்து தூரம் போய்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலான் மஸ்க்குக்கும் அம்பானிக்கும் டிசைர் ஸ்டேட் ஆல்ரெடி அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களோட கோல் வேறையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த நிலைமையை போனாங்களாலும் அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கனவுகளும் லட்சியங்களும் தள்ளி தள்ளி போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்குண்டான முயற்சி அவங்க எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எலான் மஸ்க் வந்து இப்போ வேர்ல்டில் நம்பர் ஒன்ன்றதுனால அவர் வந்து எந்த வேலையும் செய்யாமல் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் இன்னைக்கு ரொம்ப பிஸியஸ்ட் மேனாகவே இருப்பார். ஏன்னா அவரோட கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய கோலை வச்சிருப்பார். அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக அவர் வந்து போராடிக்கிட்டே இருப்பார். ஸோ அதே மாதிரி அம்பானி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கும் பல கனவுகள் இருக்கும், பல கோல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த நிலைமைக்கு போனாலும் அந்த டிசைர் ஸ்டேட்டுன்றது தள்ளி போயிட்டே தான் இருக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கரண்ட் ஸ்டேட்டுக்கும் அந்த டிசைர் ஸ்டேட்டுக்கும் உண்டான கேப் இருக்கே அந்த டெல்டா, அந்த டெல்டாவை குறைக்கிறதான முயற்சி தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர அதை வந்து எப்பயுமே வந்து நம்மளால் நலிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அந்த டிசைர் ஸ்டேட்டுன்றது எப்பவுமே தள்ளி போயிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து அந்த கண்டென்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்தோம்னா மட்டும்தான் வந்து நம்ம இதை வந்து ஜீரோ ஆக்க முடியும். இந்த டெல்டா வந்து ஜீரோ ஆக்க முடியும். ஸோ அந்த இதில் வந்து எந்த மனிதனுக்குமே எனக்கு தெரிஞ்சு 99.99% வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஒரு ஒரு கோல் ஒன்று வைக்கும்போது வந்து நம்ம வந்து செல்ஃப் மோட்டிவேட் ஆகிடுவோம். ஸோ அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். அதில் தப்பு கிடையாது. ஸோ அது நம்ம எந்த லெவல் போனாலும் வந்து அந்த டிசைர் ஸ்டேட்ன்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ட்ரை டு ரெடியூஸ் த டெல்டா. ஸோ அந்த வேரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுத்துக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் கரண்ட் ஸ்டேட்டுக்கும் டிசைர் ஸ்டேட்டுக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு முயற்சி எடுத்து அந்த டெல்டாவை குறைக்க குறைக்க நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே தான் இருப்போம். நம்மளோட தகுதிக்கேற்ப அந்த டிசைர்ட் ஸ்டேட் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதை நோக்கி நம்ம வந்து பயணத்தை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கோல் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு கோல் எடுங்க. அந்த கோலை ஸ்மார்ட் கோல் ஆக்குங்க. அந்த ஸ்மார்ட் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான ஆக்ஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். Until then, it's bye from Arun Chakravarti. Bye.